வணக்கம். புதுவை நீதிமன்றத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும், குற்றவாளிகளை கண்காணிக்க உதவும் கண்காணிப்பு கேமராவை நீதிமன்ற வளாகத்தில் அனைத்து இடங்களிலும் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் குமரன் தலைமையில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டு வழக்கிற்காக வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்து வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் கூறுகையில், நீதிமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலும் போக்குவரத்து போலீசாரை நியமிக்க வேண்டும், அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும், குடிநீர் இயந்திரம் நீண்ட நாட்களாக இயங்காமல் இருப்பதால் குடிநீர் இல்லாத சூழ்நிலை உள்ளது, இதனை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் வெகுநாள் அடிப்படை வசதிகளை கோரிக்கைகளை முன்வைத்து இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றோம். குறிப்பாக புதுவை நீதிமன்ற வளாகத்திலே சுமார் 700 வழக்கறிஞர்கள் தினமும் வந்து சென்றிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட நீதிமன்ற ஊழியர்களும் 1000க்கும் மேற்பட்ட வழக்காளிகள் வந்து சென்றுகின்ற இடத்திலே தகுந்த பாதுகாப்பு இந்த காவல்துறையானது இதுவரை செய்யவில்லை. அதேபோன்று போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது, அதை சரி செய்யவில்லை. இங்கே குடிக்கின்ற குடிநீர் என்பது சுற்றமாக இல்லை. கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆர்வ முறையில் இயங்கப்பட்ட இந்த மிஷினானது ரிப்பேர் ஆகி இதுவரை மாற்று ஏற்பாடு செய்யவில்லை. இந்த அடிப்படை வசதிகளையும் போக்குவரத்து காவல்துறையினுடைய தகுந்த பாதுகாப்பு வலியுறுத்தியும் இன்று ஒரு நாள் அடையாள வேலை செய்கின்றோம். ஜாமீன் பெறுவதற்காக பிணையமாக கொடுக்கப்பட்ட சொத்து பத்திரத்தை வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுவையில் கடந்த மே மாதம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்ற போது வில்லியனூரில் மாநில இளைஞரணி செயலாளர் பாலு மற்றும் நிர்வாகி ஜோதி ஆகியோர் உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது அவர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது அவர்களின் வீட்டு பத்திரம் சொத்து ஜாமீனுக்காக பிணையமாக கொடுக்கப்பட்டது. அந்த பத்திரம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த நிர்வாகிகள் பிணையமாக கொடுக்கப்பட்ட பத்திரத்தை வாங்குவதற்காக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு அபிஷேகப்பாக்கத்தைச் சேர்ந்த அலுவலக ஊழியர் ராஜரத்தினத்தை அணுகிய போது அவர் 15000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கூறி பத்திரத்தை தராமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாமக நிர்வாகிகள் முதலில் 2000 ரூபாயை ராஜரத்தினத்திடம் கொடுத்துவிட்டு மீதி 3000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டனர். ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அவர்கள் இதுகுறித்து சிபிஐயில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு ஆய்வாளர் பழனிசாமி மற்றும் போலீசார் ரசாயனம் கலந்த ரூபாய் நோட்டினை கொடுக்க செய்து ராஜரத்தினத்தை லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் காரணமாக வில்லியனூர் துணை கலெக்டர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சுகாதார ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொது மருத்துவமனை முன்பு வாயிற்கூட்டம் நடத்தினர். புதுவை சுகாதார ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் நோயாளி கவனிப்பு படியை நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும், அனைத்து பிரிவு பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஏசிபி எம்ஏசிபியினை விடுபட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்மேளன கௌரவ தலைவர் இளங்கோ தலைமையில் தலைவர் பாக்கியவதி, பொருளாளர் கதிர்வேலு ஆகியோர் முன்னிலையில் வாயிற்கூட்டம் நடத்தினர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு குழு ரங்கநாதன், சபாபதி, பக்தவச்சலம் உள்ளிட்ட பலர் கண்டனம் உரையாற்றிட திரளான சுகாதார ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். புதுவை பாக்கமுடியான்பட்டு பொன்னியம்மன் கோவில் திருப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுவை பாக்கமுடியான்பட்டு விமானதள சாலையில் அமைந்துள்ள பொன்னியம்மன் கோவிலை 68,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியது. அதன்படி கோவில் முகப்பு ராஜகோபுரம், கருவறை கோபுரம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உள்ளிட்ட திருப்பணிகள் கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை, பாலஸ்தாபனம், ராஜகோபுர அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ராஜகோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டி திருப்பணியை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுவை கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி துவக்க விழா பள்ளி முதல்வர் குப்புசாமி தலைமையில் துணை முதல்வர் ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டி ஊக்கமளித்தார். சுமார் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியினை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் பார்வையிட்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி துணை முதல்வர் தலைமையில் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி தலைமையில் பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி முன்னிலையில் அறிவியல் கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி கண்காட்சியை திறந்து வைத்து ஒவ்வொரு படைப்புகளையும் பார்வையிட்டார். திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறிவியல் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் செய்திருந்தனர். புதுவை குருசுகுப்பம் என்கேசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் கருத்தரங்கம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் நடைபெற்றன. புதுவை என்கேசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கருத்தரங்கினை பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் துவக்கி வைத்திட நடுவர்களாக துணை முதல்வர் ரகோத்தமன் மற்றும் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை நடத்தினர். மேலும் போட்டியில் திரளான மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமையினை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 2 குழந்தைகளுக்கு ஒரே தாயின் பெயர் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் திலாசுப்பேட்டையைச் சேர்ந்த அனிதா என்பவர் தலைப்பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு கடந்த 21ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. அதே அறையில் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் சேர்ந்து அவருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. அப்போது அந்த 2 குழந்தைகளின் கையிலும் அனிதாவின் முகவரியே கட்டப்பட்டு உறவினர்களிடம் காண்பிக்கப்பட்டது. 2 குழந்தைகளுக்கும் ஒரு தாயின் பெயர் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த இருதரப்பு உறவினர்களும் குழந்தை மாறிவிட்டதாக பணியில் இருந்த மருத்துவரிடம் விளக்கம் கேட்டனர். மருத்துவர் பதிலை அளிக்காததால் குழந்தைகளின் தந்தைகள் இருவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இரத்த பரிசோதனை செய்ய வலியுறுத்தினர். ஆனால் இரத்த பரிசோதனையிலும் 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான இரத்த பிரிவாக இருந்ததால் அடையாளம் காண்பதில் மருத்துவ குழுவிற்கு சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து DNA பரிசோதனை செய்ய வலியுறுத்திய போது மருத்துவர்களும் மருத்துவமனை நிர்வாகமும் ஏற்காததால் உறவினர்கள் ஜிப்மர் குழந்தைகள் பிரிவு நுழைவு வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினரும் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடங்குளம் அணு உலை பற்றி அறிந்து கொள்ளவும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்று வரவும் இந்தியாவின் பல்வேறு செய்தி நிறுவனங்களிலிருந்து 20 செய்தியாளர்கள் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையம் இன்னும் ஒரு சில மாதங்களில் மின் உற்பத்தியை தொடங்க உள்ளது. அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலோர பகுதி கிராம மக்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 700 நாட்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. முற்றுகை போராட்டம் முதல் பல்வேறு போராட்டங்களை தாண்டி இன்னும் ஓரிரு மாதங்களில் அணு உலை மின்சார உற்பத்தியை தொடங்க உள்ளது. இந்நிலையில் அணு உலை சார்பிலும் அணு உலையை அமைக்கும் ரஷ்ய நிறுவனத்தின் சார்பிலும் தமிழகத்திலிருந்தும் மற்றும் டெல்லி, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 20 செய்தியாளர்கள் ரஷ்யாவிற்கு சென்றுள்ளனர். 10 நாள் பயணமாக சென்றுள்ள இவர்கள் இங்கு அமைக்கப்பட்ட அணு உலை குறித்த ஏற்படும் சந்தேகங்களை அங்கு நேரில் சென்று விளக்கம் பெற்று திரும்ப உள்ளனர். மும்பையில் இளம் பெண் போட்டோகிராஃபரை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் தப்பியுள்ளது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவரது வரைபடங்களையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர். மும்பையில் பிரபல ஏடு ஒன்றின் பெண் போட்டோகிராஃபர் நேற்று மாலை 5 மணியளவில் தெற்கு மும்பை மகாலட்சுமி மில் பகுதிக்கு நண்பர் ஒருவருடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் கும்பல் ஒன்று பெண் போட்டோகிராஃபரின் நண்பரை தாக்கிவிட்டு அவரை பலாத்காரம் செய்துள்ளது. அப்போது அந்த பெண் எழுப்பிய கூக்குரலை கேட்டு அக்கம் பக்கத்தவர் ஓடிவர மர்ம கும்பல் தப்பி ஓடியது. இது தொடர்பாக NM ஜோஷி மார்க் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் போட்டோகிராஃபர் ஜஸ்லுக் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தப்பி ஓடிய பலாத்கார கும்பலை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இப்பாதக செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவரது வரைபடங்களையும் மும்பை போலீசார் வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றின் 10ல் 1 மடங்கு மட்டுமே உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தொடங்குவதாக அறிவிக்கும் தமிழக அரசு அவற்றை பின்னர் ஏதேனும் பல்கலைக்கழகத்துடன் இணைத்து உறுப்பு கல்லூரிகளாக மாற்றிவிடுகிறது. அரசு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு விட்டதால் பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் புதிதாக இணைக்கப்படும் உறுப்பு கல்லூரிகளில் போதிய வசதிகளை செய்து தர முடியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் 22 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டு உறுப்பு கல்லூரிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் 651 தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசு கல்லூரிகளின் எண்ணிக்கை 62 மட்டுமே. கடந்த 10 ஆண்டுகளில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. அரசு கல்லூரிகளை அமைக்காமல் அடிப்படை வசதிகள் இல்லாத பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை மட்டும் திறப்பது தனியார் கல்லூரிகள் பெருகவே வழிவகுக்கும். எனவே தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் 14 கல்லூரிகளையும் உடனடியாக திறப்பதுடன் மாவட்டத்திற்கு குறைந்தது 10 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளாவது இருக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.